தற்கொலை ஆட்சி பொறுப்பை ஏற்று ஒரு 69 நாட்களில் நெருங்கி இருக்கின்றது. மாற்றுத்திறனாளிகள் கூட இந்த கேடுகட்ட ஆட்சியில் வீதிக்கு வந்து போராடுகின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தந்திருக்கின்ற இந்த அரசை கண்டிப்பது முழுக்க முழுக்க ஒரு நியாயமான செயல். நம்முடைய இன்றைய முதல்வர் கூட மாஸ்டர் என்ற ஒரு படத்திலே சிறைக்கு சென்று அனைவரையும் சீர்திருத்தம் செய்வதாக நடித்திருப்பார். சிறைக்கு சென்று சீர்திருத்தம் செய்த அந்த முதல்வர் இன்றைக்கு லாக் ஆப் டெத்திற்கு அவருடைய வாயை லாக் செய்திருப்பதுதான் கொடுமையினும் கொடுமை என்பதை இந்த நேரத்தில் அறிவிக்க விரும்புகிறேன். எங்கு பார்த்தாலும் கலவரங்கள், சிறைச்சாலையிலே மரணங்கள், காவல் நிலையங்களிலே மரணங்கள், ரோட்டிலே சுதந்திரமாக பெண்கள் நடந்து செல்ல முடியாத சூழ்நிலைகள். இது ஒரு காட்டாட்சிக்கு ஒப்பான ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றால் அது மிகையாகாது. இந்த ஆட்சிக்கு முட்டுக் கொடுக்க பல்வேறு வகையில் பல்வேறு பிரிவினர் தோன்றியிருந்தாலும் நேற்றைக்கு கூட பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய 38வது ஆண்டு விழாவிலே அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு கருத்தை தெரிவித்து சென்றிருக்கின்றார். 38 ஆண்டு நிறைவு நாள் கூட்டத்திலே சென்னை சீரழிந்தது எங்களால் தான் என்று அவர் வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு கணக்கை போட்டுக் கொண்டிருக்கின்றார். தாமாலை கண்ணுக்காரனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சள் என்பது போல் குற்ற உணர்வோடு பார்க்கின்ற அவருக்கு குற்றங்கள் தான் பெருகும். எங்களோடு வாருங்கள் சுற்றி காட்டுகிறோம். தாவாக்காவோடு கதவுகள் திறப்பதற்கு முட்டி மோதி கொண்டிருக்கின்ற அன்புமணி ராமதாஸ் போன்றோர் எங்கள் மீது குறை சொல்ல எந்த தகுதியும் இல்லை. 50 ஆண்டுகளில் செய்ய வேண்டிய பணிகளை 5 ஆண்டுகளில் செய்து முடித்தவர் எங்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து